இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் வணக்கங்கள். நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் இஸ்லாமியர்கள் குறித்து மோடி பேசிய விவகாரம் தான் இப்போ பெருசாகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் பலர் புகார் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு இடையில் 2006 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது பேசியது தான் நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்கிறார். அரசியல் சாசனத்தோடு காங்கிரஸ் விளையாடுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பரபரப்பா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான செய்தியை ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் ஆங்கில நாளிதழ்களிலும் இன்றைக்கு பரபரப்பா தலைப்பு கட்டுரைகளா வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை விவாதத்தினுடைய கேள்வியா கொண்டு வந்ததற்கு நக்கீரன் ஆசிரியர் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல அதனுடைய உண்மைத்தன்மையை வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கூடுதல் விவரங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்போ மோடி ராஜஸ்தான்ல பேசின பேச்சு என்பது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமான தொழில் பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அவர் பேசல. கல்வி அறிவு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வேலைக்கு அதிகமா போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மோடி பேசி இருக்கக்கூடிய பேச்சு என்பது என்னன்னா, மத துவேஷத்தை பெண்கள் மத்தியில விதைச்சு இந்தியாவின் சொத்துக்களை அதிகபட்சமான குழந்தைகளை பெறுகின்ற இஸ்லாமியர்கள் அனுபவிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் மன்மோகன் சிங் பேசியிருக்கிறார். அப்படின்றதுதான் அவருடைய கண்டென்ட் ஆஃப் தி ஸ்பீச். அப்படி என்ன அவரு பேசியிருக்காருன்ற சப்ஜெக்ட அநேகமா முகநூல்லையும் மற்ற இடங்கள்லையும் விவாத பொருளாகவே அவர் பேசிய பேச்சு வந்திருக்கு. 2006 நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்திற்கு உதவிகரமாக இருப்பதற்காக நாட்டினுடைய வளர்ச்சி கவுன்சில் கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. 2006 நடந்த அந்த வளர்ச்சி மன்ற கூட்டத்துல ராஜஸ்தான் பகுதியிலையும் மத்திய பிரதேசம் பகுதியிலையும் இரிகேஷன் இருக்குல்ல, வேளாண்மைக்கான நீரை பயன்படுத்துவதற்கான பம்பு செட்டு மூலமாக நீரை கொண்டு வருவதற்கான இரிகேஷன் ப்ராஜெக்ட். இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட அந்த பகுதியில அதிகமாய் கொண்டு வருவதனுடைய அவசியத்தை ஒரு 2 பேராகிராஃப்ல விளக்குறாரு மன்மோகன் சிங் அவர்கள் 2006. அப்படி விளக்குகின்ற போதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு உதவி செய்யும் வேண்டும் என்ற அடிப்படையில, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இட் should be treated as a priority basis அப்படின்னு அவர் பேசுறாரு. அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, இதை செய்வதன் மூலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒளியை நம்மால் ஏற்ற முடியும். மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை, அவர்களுக்கு நம் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு உதவி செய்வதன் மூலம் நாம முன்னேற முடியும் என்பதுதான் 2006 அவர் பேசின சப்ஜெக்ட். கடைசி லைன் இருக்கு பாருங்க, அந்த லைனை மட்டும் இன்றைய பிரதமர் எடுத்துக்கிட்டார். கடைசி லைன் என்னன்னு சொன்னா, அதிகபட்சமான உறுப்பினர்களை உள்ள இஸ்லாமியர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அதாவது இந்திய மக்களாகிய நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அதை திருச்சி பேசியிருக்கார். உலக நாடுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மிக்க அரசியல் தலைவர்கள், இன்னமும் நல்ல நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த பேச்சை கண்டித்திருக்கிறார்கள். அது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. 2006 மன்மோகன் சிங் பேசின இந்த சப்ஜெக்டை திரித்து பேசுவதன் மூலம் PM என்ற போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மோசமான நபர் மோடி என்று உலகத்துக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதோட அவரு செய்யற சப்ஜெக்ட் என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தோடு காங்கிரஸ் விளையாடுகிறதுன்னு அவர் சொன்னார் பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பகுதி மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சலுகைகளை மதம் அல்லது வேறு ஒரு காரணத்தின் மூலம் நிராகரிக்க ஆட்சியாளர்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லுது. இதுல எங்க காங்கிரஸ் வயலேட் பண்ணுது?
வயலேட் பண்ண பேச்ச மோடி செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் இன்றைக்கு முயற்சி எடுக்கலைனாலும் கம்யூனிஸ்டுகள் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். டெல்லியில பாத்தீங்கன்னு சொன்னா பிருந்தா காரத் அவர்கள் அந்த பிரச்சனையின் சம்பந்தமா காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா 17,642 கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்களும் போய் காலையில கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். சில டீடைல்ஸ் கேட்டாரு. அவங்களுக்கு உள்ள வேலை பழுவுல எங்க நடந்தது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியல. பத்திரிகை செய்தியை வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்கன்றனால பத்திரிகையில வந்த செய்தியை அவர்களுக்கு விளக்கி படித்து காட்டி அவர் மீது பாரபட்சமின்றி எலெக்ஷன் கமிஷன் அவரை பதவியிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற வார்த்தை உட்பட பேசிட்டு வந்திருக்கோம். இதான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய இது. ஒரு துவேஷத்தை உருவாக்க கூடாது பிரதமர் தன்னுடைய கடைசி நாள் பதவியில் இருக்கின்ற வரை. இப்போ முதல் பேஸ்ல நடந்த தேர்தல்ல அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் என்பது எலெக்ஷன் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு சில மோசமான வேலைகளை நம்மால் செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அவருடைய பேச்சு. இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அநேகமாக எதிர்ப்பு அலைகள் நன்றாக வந்திருப்பது மோடிக்கு எதிர்ப்பு அலை இருக்கிறது என்பதை அரசியல் உலகத்திற்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அதாவது உள்நாட்டில் இருக்கிற சக்தி வாய்ந்தவர்களும் வெளிநாட்டில் உள்ள சக்தி வாய்ந்தவர்களும் இந்த பதவியில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சவுதி அரேபியாவின் இளவரசரிடம் பேசி இந்திய இஸ்லாமியர்களுக்கான ஹஜ் பயண கோட்டாவை அதிகரிக்க செஞ்சிருக்கிறேன். தற்போது பெண்கள் தனியாகவும் ஹஜ் செல்ல முடியும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகளின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. அதான் நம்ம காலையில வெகுவான கூட்டத்தை பார்த்தவுடன் அவர் பேசிய பேச்சு இஸ்லாமிய எதிர்ப்பு. இது பிரதம மந்திரி பேசக்கூடிய இரண்டாவது பேச்சு. முதல் பேச்சு நீங்க எடுத்துக்கங்க. பாபர் மசூதி இடித்த பின்பு அங்க கோயில் கட்டக்கூடிய ஏற்பாடுகள் செய்து திறப்பு விழா நடக்கிறது. திறப்பு விழா நடக்கின்ற போது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு போகுது. சில கட்சிகள் அதில் பங்கேற்பதில்லை அப்படின்னு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்த நிகழ்ச்சிக்கு அவர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, எல்லாருக்கும் கடவுளான ராமரை அதே இடத்தில் கொண்டு வந்து சட்ட ரீதியாக வெற்றி பெற்ற என்னை அந்த கோயில் விசேஷத்துக்கு நீங்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் நாம் விரும்புகின்ற ராமர் கோவில் விஷயத்திற்கு அவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லுவது நம்மளை மதிக்காத போக்கு என்று அவர் பேசினாரு. அது நம்ம ஹரி பரந்தாமன் உட்பட எல்லாருமே அதை டச் பண்ணி பேசும்போதுதான் ஹரி பரந்தாமனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட் இந்த ஆட்கள் கொடுத்தாங்க. அதுல பேசினதும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாம பதிவு பண்ணிருக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டியது எங்கெங்கு இப்படி மோசமாக பேசுகிறார்களோ அவர்கள் மீது வார்னிங் கொடுத்து அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் அன்று வாய் மூடி அமைதியாக இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் எலெக்ஷன் கமிஷன் வாய் மூடி அமைதியாக தான் இருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சரும் இப்ப தொழில்நுட்ப அமைச்சருமா இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லிருக்காரு, ரெஸ்ட் இன் பீஸ். எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ். ரெஸ்ட் இன் பீஸ்னா என்ன? மரணத்தை சுடுகாட்டை நோக்கி செல்லக்கூடிய ஏற்பாடுன்னு அர்த்தம். எலெக்ஷன் கமிஷன் சுடுகாட்டில் இருப்பது போல் இருக்கிறது. இன்னைக்கு முகநூல்ல ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய லாரியில 400 வெங்காய மூட்டை இருக்குது. ஒரு ஆளு ஒரு சாக்கை எடுத்துட்டு வர்றான். லாரி மேல ஏறுறான். அந்த சாக்கை அவன் போத்திக்கிறான். வெங்காய மூட்டையோட போய் படுத்துக்கிறான். அந்த ஆள் யாருன்னு கேட்டா அதுதான் எலெக்ஷன் கமிஷன். இதான் இன்னைக்கு முகநூல் ட்ரெண்ட். 65,000 பேருக்கு மேல லைக் பண்ணி போகக்கூடிய ட்ரெண்டா இருக்குது. அப்போ தேர்தல் கமிஷன்ல எப்படி செயல்பட வேண்டுமோ அவர்கள் செயல்படவில்லை என்பதையும் எடுத்து காட்டுறோம். ஆனா மாற்றி பேசுவதில் நம்முடைய பிரதமர் வல்லவர். நீங்க இந்த ஹஜ் பயணத்துல அவரு இளவரசர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ஏற்பாடுகளையும் தளர்த்தி அதிகபட்சமான ஆட்களை கொண்டு வருகிறேன்னு சவுதி ஒரு கூட்டம் போட்டாங்க. சவுதி அரேபியா போட்ட அந்த கூட்டத்துல கூடுதலான ஆட்களை அனுப்புவதற்கு எல்லா மாநில அரசுக்கும் கடிதம் வந்தது. எல்லா ஹஜ் பயணிகளும் எல்லா மாநிலங்களிலும் போனதை விட இந்த தடவை அதிகமா போனாங்க. அப்ப அந்த அதிகமா போன அந்த ஏற்பாட்டை நான் தான் செஞ்சேன்னு இவர் சொல்லுவது என்பது வேடிக்கையான விஷயம். அது அந்த சவுதி அரசு செய்த கொஞ்சம் விலாசமான கொஞ்சம் விஸ்தீகரமான ஏற்பாடுகளை செய்து ஹஜ் பயணிகளை அதிகமாக கொண்டு வரணும்னு. அதே மாதிரி
தனியாய் பெண்கள் வருவதற்கு அவங்க வயதானவர்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு ஆள் உட்பட நீங்க போட்டு ஏற்பாடு பண்ணுங்கன்றதும் அவர்கள் எடுத்த முயற்சி தான். அது அவரு நம்முடைய பிரதம அமைச்சர் செய்ததில்லை. போனவர்கள்ல பெண்கள் கூடுதலா போறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதிகபட்சமா போயிட்டு வந்தார்கள். ஆனால் அந்த விவரத்திற்கு இவர் பொறுப்பல்ல. அந்த அரசு எடுத்த முயற்சி, எல்லா மாநில அரசுகளும் செய்த ஒத்துழைப்பு, அந்த அடிப்படையில அந்த ஏற்பாடு நடந்திருக்கின்றதுதான் உண்மை. இவர் மாற்றி பேசுவதில் இவரை விட்டா ஆளு யாராலுமே நான் அப்படி பேசவில்லை என்று சொல்வதற்கு பதிலா சரண்டர் ஆகி வேற விஷயம் பேசுறதுல அவர் ரொம்ப திறமையானவர் என்பதுதான் இந்த பிரச்சனையில எடுத்து காட்டுகிறது. இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினாங்க. அவர் சொல்றாங்க, மோடியின் பேச்சு யாருக்கும் எதிரானது கிடையாது, சிறுபான்மையினருக்கு எதிரானது கிடையாது. 2006 மன்மோகன் சிங் பேசுறதுதான் பேசியிருக்கிறாரு. உண்மையான வளர்ச்சியில் முஸ்லிம்களின் பங்கேற்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்டில் குறைந்தபட்ச கல்வி தகுதி வேண்டும் என்று பல நேரங்கள்ல அம்பேத்கர் கிட்ட படித்தவர்கள் கோரிக்கை வச்சாங்க. நாம இது வரைக்கும் நம்மளுக்கும் அந்த கருத்து இருந்தது. கொஞ்சமாவது எழுத படிக்க தெரிஞ்ச ஆட்களை நம்ம கொண்டு வந்து கவர்னரா வைக்கணும்னு. இப்போ எழுத படிக்க தெரிஞ்சவர்களோ, அனுபவம் இருக்கிறவர்களோ, அல்லது எந்த துறையில வல்லுநரா இருக்கிறவர்களோ எப்படி கொண்டு வந்து வச்சாலும், இந்த அம்மா ஒரு புகழ்பெற்ற மருத்துவரா இருந்தவங்க. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மூளையை அடகு வச்சுட்டாங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிகபட்சமான குழந்தைகளை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள், ஆகவே சொத்துக்களை அவர்கள் அபகரிக்கிறார்கள் என்ற வாசகமும் 2006 மன்மோகன் சிங் பேசிய வாசகத்திற்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அந்த அறிக்கை அந்த அம்மா என்னன்னே பார்க்காம இவர் பேசுவது ஆமா ஆமா அவர் சரியாதான் பேசுவாரு என்று ஒரு ஆர்டினரி பிஜேபி ஆள் பேசுற மாதிரி அந்த அம்மா பேசுறாங்கன்றதான் நம்மது. எல்லா ஆங்கில நாளிதழ்களிலும் இன்னைக்கு டீட்டெயிலான கட்டுரை வந்திருக்கு. அது என்னன்னு சொன்னா சார்ட் அனாலிசிஸ். ராஜஸ்தான் உட்பட பிஜேபி கொழுந்துவிட்டு வளரக்கூடிய இடங்களில் குழந்தைகள் கருத்தரிப்பு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்களா ராஜஸ்தான் உட்பட இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல இவர் முஸ்லிம்களை எதிர்த்து பேசி அங்க அந்த யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டு வந்ததுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது எதிர்ப்பு வந்த உடனே அங்க 5 நாடாளுமன்ற தொகுதி 5 கட்டத்துல தேர்தல் நடக்க போகுது. அங்க போய் இப்ப என்ன பேசிட்டு வர்றாருன்னு சொன்னா, மாநில அந்தஸ்து விரைவில் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்படும். இன்னும் அவங்க சொல்ல வேண்டியது ஒன்னே 370 சிறப்பு அந்தஸ்து மட்டும்தான். மாநில அந்தஸ்து கூடாது, நான் பிரித்தது கரெக்ட்னு சொன்னவங்க தேர்தலில் வாக்கு வரும்போது எப்படி மாத்தி பேசுறாரு என்று சொல்ற விஷயத்தை தான் நாம இப்ப உங்களுக்கு கோடிட்டு காட்ட வேண்டியதா இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அறிக்கையை படிக்கவில்லை. மோடி அவர்கள் சொன்ன விவரங்கள் தவறான புள்ளி விவரங்கள். அதிகபட்சமான வளர்ச்சியை அந்த பகுதியில் இஸ்லாமியர்களும் வசதி பெற்று நம்ம நாட்டிற்கு உதவ வேண்டும் என்ற மன்மோகன் சிங்கினுடைய வார்த்தைகள் திரித்து கூறப்பட்டு இந்திய சொத்துக்கள் முஸ்லிம்களால் அபகரிக்கப்படும் என்ற வாசகம் பேசி பெற முனைந்தார். அது மோசமான அணுகுமுறை. எலெக்ஷன் கமிஷனுடைய கோட் ஆஃப் கான்டக்ட்ல விதிகளை மீறிய அணுகுமுறை. ஆகவே அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய கருத்து. முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் தங்களுக்கு சாதகமாக பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு எக்ஸிட் போர்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மோடி பேசினார்னு பரவலாக பேசப்படுது. இதுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. இதில் சூரத்தில் பாஜக வேட்பாளருக்கு எதிராக உள்ளவங்க எல்லாருமே மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் சூரத் வேட்பாளர் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு வருது. இது எப்படி பார்க்குறது? இதே நிலைமை தொடரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. குஜராத் மாநிலத்திலே இது தொடரலாமா? தேர்தல் ஆணையம் இதில் சரியாக கவனம் செலுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இந்த விவகாரத்தில் வருது. அதாவது நமக்கு ஜனாதிபதி முர்மு அம்மா இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டால் 2 பேர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒன்னு உச்ச நீதிமன்றம், இன்னொன்னு ஜனாதிபதி. உச்ச நீதிமன்றத்துல ஓரளவு நம்ம கண்ணு முன்னால சில தீர்ப்புகள் வருது. உதாரணத்துக்கு நம்ம இந்த தொழில்நுட்ப வாக்களிப்பு முறை, இதுல இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய கோளாறுகளை பல முறை விவாதித்த பின்பு கடைசியா சொன்ன தீர்ப்பு என்னன்னு சொன்னா, அதுல அந்த விவி பேடையும் சேர்த்து நீங்க எண்ணணும், காலதாமதம் ஆவதை பத்தி கவலைப்படாதீங்க என்று சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னதை அனுமதித்து எலெக்ஷன் கமிஷன் செயல்பட வேண்டும். சுப்ரீம் கோர்ட் சொன்னதை இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்யணுமா வேண்டாமா? செய்யணும்.
செய்ய வேண்டாம் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிடுகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆமாம் என்று சொல்கிறது. இப்ப இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன மதிப்பு, தீர்ப்பு வாங்கினதுக்கு என்ன மதிப்பு, எதன் மூலம் இந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம், எதன் மூலம் ஜனநாயகத்தை மீட்க போகிறோம். இது நான் சொல்றது இவிஎம்ல பிபிபிடில. சரி, இப்போ மோடி அவர்கள் முதல் கட்ட தேர்தல் முடிந்த உடனே அவருக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்குதான்னு அப்படியே தேடி பார்க்கிறேன். நம்ம அதுக்கு முன்னே நம்ம ஒரு பேட்டியில சொல்லியிருக்கோம், மத்திய அரசின் மாநில அரசுகளின் உளவுத்துறையினுடைய கடிதமே என்னன்னு சொன்னா 32% அதிகபட்சம், 17%-இருந்து 32% வரைக்கும் தான் இவர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான். 17% 32%ன்றது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பட்டியல் இல்லை. அந்தந்த பகுதியில நீங்க 100 பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்தாதான் வெற்றி என்பது சாத்தியம். அது 17 ஆகும் போது பிஜேபி வளர்ச்சியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தோல்வி உத்தரவாதமாகும். ஆகவே தேர்தல் முடிந்த உடனே வேகமா கர்நாடகாவுக்கு போனார், வேகமாவும் திரும்பி வந்துட்டார். கர்நாடகால இருந்து ஏன் திரும்பி வந்தாருன்னு சொன்னா, கர்நாடகால சில விஷயங்கள் அவருக்கு எடுபடல. போன முறை பிஜேபி ஆட்சி இருந்த போது இந்த நிலைமை இல்ல. ஈஸ்வரப்பா அப்படின்றவருக்கு இவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. அவர் கர்நாடகால இருந்து திரும்பி வந்த பிறகுதான் நேற்று தான் பிஜேபியில இருந்தே ஈஸ்வரப்பா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அவருக்கு பதிலாக நட்டாவை அனுப்பி கர்நாடகாவை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் தான் இந்த ராஜஸ்தான் பிரச்சனை இருக்கிறது. சூரத் எதிர்கட்சிகள் வளர்ச்சி அல்ல. குஜராத்ல தொடர்ந்து பிஜேபி ஜெயிக்கக்கூடிய பகுதி. வேட்பாளர்கள் அதிகமா சுயேட்சை வேட்பாளர்லாம் கிடையாது. பிஎஸ்பி வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர், பிஜேபி வேட்பாளர். பிஜேபி வேட்பாளருக்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் உள்ள சப்ஜெக்ட்ல மாற்று வேட்பாளர்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா காங்கிரஸ் வேட்பாளருடைய முகவரியிலையும் அவருடைய சர்டிபிகேட் சப்மிஷன்லையும் சின்ன கோளாறு இருந்திருக்கிறது. அந்த சின்ன கோளாறு என்பது சரி செய்யப்பட வேண்டியதில்லை என்ற முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா, யார மாற்று வேட்பாளரா போட்டிருக்காங்களோ அவர் காங்கிரஸ் வேட்பாளர் ஆயிடுவார். அதைத்தான் தேர்தல் கமிஷன் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதோட சேர்த்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில போய் பார்க்கும்போது பிஎஸ்பி வேட்பாளர் வாபஸ் வாங்குகிறார், காங்கிரஸ் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்கிறது, மாற்று வேட்பாளரை விலை கொடுத்து வாங்குறாங்க. பிஜேபி தனிமையாக அதாவது யுனானிமிஸா ஜெயிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்யறாங்க. இதுக்கு பேர் தான் மேட்ச் பிக்சிங். நீங்க பால போடும்போது அடிக்காம விட்டீங்கன்னா அடிச்சா 150 ரூபாய் அப்படின்னு மேட்ச் பிக்ஸ் பண்றாங்க கிரிக்கெட்ல. இதுல என்னன்னு சொன்னா, நீங்க யாருமே ஒன்னும் செய்ய வேணாம், நான் செஞ்சுக்கிறேன், நீங்க நவுந்துருங்க என்பதுதான். சோ பொலிட்டிக்கல் மேட்ச் பிக்சிங் ஸ்டார்டட் ஃப்ரம் சூரத். 7ஆம் கட்டம் வரைக்கும் இது நீடிக்கும். 7ஆம் கட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடக்கிற வரை இது நீடிக்கும். இன்னமும் கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி எடுப்பார்கள். விழிப்பாய் இருக்க வேண்டும் தோழர்களே என்று ஒரு அப்பீல் விட்டுருக்கிறோம். எல்லோரும் ஜாக்கிரதையா இருந்து வாக்களிப்பை உறுதி செய்வதன் மூலம் இப்படிப்பட்ட மேட்ச் பிக்சிங் ஏற்பாட்டை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும். தோல்வி பயம் என்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை ஆட்சியில இருப்பவர்கள் அவ்வளவு சீக்கிரம் இந்த சப்ஜெக்டை விட்டு இறங்க மாட்டாங்க. அதனால எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு தைரியமாக ஒன்றாக நின்று எதிர்க்கிறார்களோ அதன் மூலம் ஒரு நல்ல செய்தியை, நல்ல மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும். இந்த சூரத் பாஜக வேட்பாளர் அந்த மாதிரி செயல்பாடுகள் ஜூன் 1ஆம் தேதி வரை தொடரும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தொடருமா? ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாதிரி எல்லாருமே எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை வாபஸ் வாங்க வைக்க முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இப்ப நீங்க ஒவ்வொரு வடிவத்தை உருவாக்குவாங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒரு அரை நாள் கழிச்ச பிறகு ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் இல்லைன்ற, 1.5 லட்சம் வாக்குகள் வரவில்லை, 1.5 லட்சம் வாக்குகள் இல்லை. வாக்குப்பதிவுல ஆளு வரலன்னா ஒரு அணுகுமுறை. ஏன் வரல? பேரே இல்ல, வரல. பேரே இல்லைன்றதை எப்ப கண்டுபிடிக்கலான்றது நம்ம ஏற்கனவே பேட்டியில பேசியிருக்கோம். இப்ப பாருங்க, அந்த குரல் ஓங்கி எங்க ஒடிக்குது? வினோத் செல்வம் சென்னையில ஒதுக்குது. என்ன சொல்றாரு? எங்க ஏரியால கூட 35,000 பேருடைய வாக்குகள் இல்லை. இது ஒரு வடிவமான மேட்ச் பிக்சிங். அதாவது நடைபெற்ற தேர்தல் மூலம் மாறக்கூடிய வெற்றியை இல்லை என்று ஆக்குவதற்கு அவர்கள் சிலரை முயற்சி செய்வார்கள். காசு கொடுத்தா வெளியில போற வேலையை ஒரு சிலர்கிட்ட செய்வாங்க. இவை எல்லாமே மேட்ச் பிக்சிங் தான்.
எல்லா வடிவங்களையும் எதிர்த்து நின்றுதான் நம்ம ஜனநாயகம் ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. பிரதமர் மோடியின் இந்த பேச்சு, இஸ்லாமியர்கள் கொடுத்த பேச்சை வந்து எல்லா கட்சிகளும் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார், தேர்தல் ஆணையத்தில் புகார் வரைக்கும் போயிருக்கு. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார், அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் அவரும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க இது போன்றெல்லாம் வார்த்தைகள் தவிர்ப்பது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டாளருமான மு.க. ஸ்டாலின் அவருடைய அறிக்கை தெளிவா இடதுசாரிகள் கொடுத்த அறிக்கை போலவே இருக்கிறது. இடதுசாரிகள் வந்து எதிர்க்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு என்னென்ன சொன்னாங்களோ அந்த சப்ஜெக்டை அப்படியே என்டாஸ் பண்ணி, பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் இப்படி பேசுவது அழகல்ல, ஆரோக்கியம் அல்ல, சிறுபிள்ளைத்தனமானது. இந்த இப்படிப்பட்ட அறிக்கை விடுற ஆளை நீங்க மோசமான வார்த்தைகள்ல திட்ட வேண்டாம், மற்ற ஆட்கள் சொல்ற மாதிரி. ஆனால் ஒரு பதவியில் இருப்பவர் இப்படி ஒரு சிறுபான்மை மக்களை பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருக்கும் அளிக்காம கொடுக்க வேண்டிய ஒரு அறிக்கை இல்லையா? ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை நீங்க முன்மொழி, அந்த பிரச்சனையை நான் படிக்காமலேயே நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்படுமோ அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை. எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பரவாயில்லை, வந்திருக்கிறதே என்று நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் இப்படி வந்திருக்க கூடாது. ஆரோக்கியமாக மோடியை எதிர்க்க வேண்டிய அனைவரும் ஒன்றாக எதிர்த்தால்தான் மோடி அந்த கட்டிலில் இருந்து வெளில போவார். எனக்கும் வலிக்காம உங்களுக்கும் வலிக்காம ஒரு அறிக்கை விடுவது என்பது எந்த நேரத்திலும் நான் தவறுதலாக இந்த வேலையை செஞ்சிட்டேன் என்று வாய்ப்பு உண்டு. அதனால அவருடைய அறிக்கை வந்திருக்கிறதே என்று கணக்கில் கொள்ளலாம். தமிழகத்தினுடைய முதல்வருடைய அறிக்கை என்பது தெளிவாக வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் எதிர்ப்புகள் பலமாக இருக்கிறது. விருந்தாகாரத்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. உங்களை போன்றவரும் அந்தந்த மாவட்ட தலைநகரில் புகார் கொடுத்துருக்கீங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. தேர்தல் ஆணையம் இதில் எப்படி செயல்படும்? இறுதியாக உங்களுக்கு கருத்து? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. தேர்தல் ஆணையத்தை ஒரு பேசா மடந்தையாக கொண்டு போகக்கூடிய வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. உங்க சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா 3 சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை சார்பாக ஆர்ப்பாட்டம். மோடியினுடைய இந்த பேச்சு கீழ்த்தரமானது, அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது. பல இடங்களில் கட்சிகள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். வடிவமான பல விஷயங்களோட போராட்டம் என்பது நடந்திருந்தாலும் கூட நாம இந்த சப்ஜெக்ட்ல எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, தேர்தல் கமிஷன் தன்னுடைய மாண்புகளை இழக்கக்கூடாது. சமீபத்தில் முன்னாள் தேர்தல் அதிகாரி எஸ்.ஆர். குரேஷி அவர்கள் இந்திய ஜனநாயகமும் தேர்தல் நடைமுறையும் என்ற ஒரு புத்தகத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் மனதில் இது மோசமாக இருக்கிறதே என்று யோசிப்பதற்கு முன்பு, மக்கள் மனதில் இது மோசம் என்று மற்றவர்கள் யோசிப்பதற்கு முன்பு, இந்த மோசத்தை நீ செய்யாதே என்று சுட்டி காட்டுபவனாக நிர்வாகம் இருக்க வேண்டும். அந்த நிர்வாகத்திற்கு பெயர்தான் தேர்தல் கமிஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள். குரோஷி சொன்னதுக்கும் நேர்மாறாகத்தான் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. மாற்ற வேண்டிய வேலைகளை வேறு வடிவங்களில் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.